ஹலோ விவாஸ். இந்த வீடியோவில் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த ப்ராக்டிஸ் சம்க்கான சொல்யூஷன்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். The core of electromagnet is made of an iron rod of 1 centimeter diameter bent into a circle of mean diameter 10 centimeter. A radial air gap of 1 mm being left between the ends of the rod. Calculate the direct current needed in coil of 2000 turns uniformly spaced around the core to produce a magnetic flux of 0.2 milliweber in the air gap. Assume that the relative permeability of the iron is 150, that the magnetic leakage factor is 1.2, and that the air gap is standard. Okay. It is very simple. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோடைய டயாமீட்டர் இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பெண்ட் பண்ணக்குள்ள இதோடைய டயாமீட்டர் சரிங்களா, இதோட டயாமீட்டர் ஜஸ்ட் ஐ கோ ஃபார் சம் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இப்போ இதோட டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா which is equal to 10 சென்டிமீட்டர். இது பெண்ட் பண்ணிருக்கிற டயாமீட்டர். ஸோ அப்போ இந்த கரஸ்பாண்டிங் டயாமீட்டர்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், என்னுடைய ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு சரிங்களா. இப்போ கிராஸ் செக்ஷன் சர்க்கிளா இருக்கும். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ என்னது டி பை 2. அப்போ டி பை 2 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஸோ பை இன்டூ டியோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1 சென்டிமீட்டர் சரிங்களா. அப்போ 1 இன்டூ 10 to the power of -4 அதை ஸ்கொயர் பண்ணோம்னா டிவைடட் பை 4. ஸோ இதுதான் என்னுடைய ஏரியாவுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ ஷிஃப்ட் பை ஈக்குவல் டு இன்டூ 10 to the power -4 divided by 4, which is equal to 7.853. 7.853 into 10 to the power of -5. மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னுடைய ஏரியாவுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ இதோடைய எவ்வளவு பெண்ட் பண்ணிருக்காங்க 10 சென்டிமீட்டர் டயால பண்ணிருக்காங்க. அப்போ அதோடைய சுற்றளவு சரிங்களா. அப்போ எல்ஐன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதை பெண்ட் பண்ற இந்த சுற்றளவு தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், என்னுடைய எல்ஐக்கு ஈக்குவலா, which is nothing but 2 pi r which is equal to pi into d. We know that the value of pi is 3.14. okay. into diameter வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, மீன் டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர். அப்போ 10 into 10 to the power of -2. அப்போ therefore எனக்கு 0.314 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. அண்ட் மை லென்த் ஆஃப் த ஏர் கேப் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இட் இஸ் கிவன் இன் த ப்ராப்ளம் 1 mm. ஸோ 1 mm which is equal to 1 into 10 to the power of -3 மீட்டர் சரிங்களா. இதுவும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 2000 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அண்ட் ஃபிளக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் 0.2 into 10 to the power of -3 வெபர் சரிங்களா. அதே மாதிரி மியூஆர் இந்த அயனுடைய மியூஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 150 சரிங்களா. அதே மாதிரி லீக்கேஜ் ஃபேக்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1.2 சரிங்களா. அப்போ எனக்கு therefore டோட்டல் ஃப்ளக்ஸ் நீடட் எங்க இந்த இதுல போக டோட்டல் ஃப்ளக்ஸ் தான் வேணும். ஏன்னா லீக்கேஜ் இருக்கு. அப்போ அந்த லீக்கேஜ் சேர்த்து தான் எனக்கு என்ன பண்ணணும், இங்க இருந்து எனக்கு எம்எம்எஃப் அந்த ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ 5T டோட்டல் ஃப்ளக்ஸ் எனக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா லீக்கேஜ் ஃபேக்டர் 1.2 இருக்கு. அப்போ 1.2 டைம்ஸ் ஆஃப் 5 இதுதான் அதோட வேல்யூ. இப்போ 1.2 into 0.2 into 10 to the power of -3. அப்போ therefore நான் 2.4. அப்போ
24 into 10 to the power of minus 3 வெபர். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் தான் வந்து இந்த கரண்ட் வந்து எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதான் வந்து அதோடைய மீனிங். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எனக்கு சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ தேர்ஃபோர் my overall reluctance is equal to iron path உடைய reluctance plus air gap உடைய reluctance ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் corresponding value. சரிங்களா? இப்போ therefore எனக்கு என்ன தேவை? ஐயோட வேல்யூ தான் தெரியும். ஸோ MMF which is equal to flux into reluctance. Here the total flux. And I know that the value of MMF which is equal to N into I which is equal to pi t into reluctance. எனக்கு என்ன தேவை? ஆக்சுவலி ஐ தான் தேவை. ஐ இஸ் கிடைக்கும் pi t into reluctance divided by N. இதை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் pi t which is nothing but 0.24 into 10 to the power of minus 3 into reluctance அப்படின்னு வரக்குள்ள ஸோ எல்ஐயோட வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் 0.314 divided by 4 pi into 10 to the power of minus 7 into வியூஆரோட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க எனக்கு? இட் இஸ் நத்திங் பட் 150 into ஏரியாவோட வேல்யூ வந்து 7.853 into 10 to the power of minus 5 plus. சரிங்களா? இங்க டிவைட் பை n இருக்கிறதுனால என்னோட வேல்யூ போட்டுக்கிறேன். இங்க என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to 2000. Okay. So plus length of the air gap ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னன்னா 1 into 10 to the power of minus 3 divided by 4 pi into 10 to the power of minus 7 into the area is nothing but 7.853 into 10 to the power of minus 1. Okay. Now, if I simplify this equation, okay, so then I get the value of approximately 3.76 ampere. Okay, just you do it your own, and this is the final answer. So that this is the current required, which is equal to 3.76 ampere in order to establish the total flux of 0.24 into 10 to the power of minus 3 weber. ஸோ இதுல தான் வந்து எனக்கு லீக்கேஜ் போக மீதி கிடைக்கிற ஃப்ளக்ஸ் தான் வந்து எவ்வளவு எனக்கு 0.2 மில்லி வெபர். சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் த லீக்கேஜ் வில் பிளே அ வைட்டல் ரோல் இன் அ மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ். ஸோ எப்போதுமே வந்து நமக்கு லீக்கேஜ் வந்து எப்படி இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மியா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நவ் யூ டேக் திஸ் ப்ராப்ளம் ஃபார் அ ப்ராக்டிஸ். So now you take this problem as a homework problem or practice problem. So here the dimension, length of the air gap and core, all the data are given. So here I want to find out the value of flux and flux linkages. So இது ரெண்டு தான் calculate பண்ணணும். So இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you.